ஹாய் காய்ஸ். ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா டெட் ரைல்ஸில் நிக்கோ டெஸ்லா பாஸ் ஃபைட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்மளோட 6வது வீடியோ வந்தாச்சு. நம்ம வந்து எங்கள் கம்பிக்கு ஒரு மெயினாக கிளாஸும் என் கசனுக்கு ஒரு டாக்டர் கிளாஸும் இது கிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் வீடியோ பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்க கைஸ். எனக்காக ப்ளீஸ் கைஸ் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்க கைஸ். ஓட்டாமல் பாருங்க கைஸ். யூடியூப்காக சொல்கிறாங்க கைஸ் 30 செகண்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எனக்காக ஃபுல்லாக மட்டும் பாருங்க கைஸ். ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் இந்த கேம் ப்ளே வீடியோ. எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஸோ நம்ம சேனல் பேர் வந்து தர்ஷன் தமிழா கேமர்ஸ் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் போட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே நம்ம வந்து கோல்டு வைத்துட்டு அவன் காசை வாங்கிட்டேன். நான் டாக்டர் கிளாஸ் இருக்கேன், அவன் என் தம்பி மெயின் கிளாஸ் இருக்கனால கோடு தேவையில்ல, பேண்டேஜ் தேவையில்ல. ஸோ நம்ம ரைஃபில் எடுத்தோன்னே எனக்கு ஒன்று வாங்கிக்கிறேன். நான் வந்து சர்வைவலிஸ்ட் கிளாஸ் இருக்கேன், சர்வைவலிஸ்ட்டு. ஸோ எடுத்து நான் வந்து வாங்கிக்கிறேன் ரைஃபில் வச்சு. ஏன்னா பக்கத்தில் இருந்து நான் ரைஃபில் வச்சு கீழே கால் அடிச்சா கூட செத்துருவாங்க. அதனால தான் சார் ரைஃபில் வாங்கியிருக்கேன். ஓகேவா? அதனால தான் நான் வந்து ரைஃபில் வாங்கியிருக்கேன். ஓகேவா? நான் சர்வைவலிஸ்ட் கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் எனக்கு ரைஃபில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இல்லாட்டி நம்ம அடுத்த செக் போஸ்ட் போகிறப்ப எனக்கும் சேர்த்து லைஃப் வாங்கினதுனால எனக்கு லைஃப் வாங்கிட்டேன். ஸோ நம்ம வில்லேஜில் லூட் பண்ணுவோம். நமக்கு இன்னொரு லைஃப் கிடச்சா கசன் கொடுத்துருவோம். இன்னும் கிடச்சா எங்கள் தம்பிக்கு அடுத்து நான் வாங்கி கொடுத்துருவேன், பிரச்சனை இல்லை. ஸோ எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் நம்மளை வந்து வேலை ஃபிளட்றான். என்ன பண்ணுறது தெரியலையோ. ஐயோ சரி. அப்புறம் வந்து டாக்டர் ஹவுஸ் இருக்குது. என் கசன் லூட் பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் தான் ஜாம்பி இருக்குன்னு சொன்னால் ஜாம்பி அங்கே இல்லை. அங்கே நான் ஒரு பேண்டேஜ் எடுத்தேன். ஐயோ எனக்கு சாட்டை தான் வருது. ஐயோ சொல்லிட்டுனா இல்லை வெளியே வரல கீஸ். ஓகே நம்ம வந்து உட்காந்து ஓட்டுவோம். இதுக்குன்னா என் தம்பி வந்து எங்கள் தம்பி வரட்டும். ஓகே நம்ம டாக்டர் ஹவுஸ் இருக்குது, போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா எப்படி கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக நம்மளால் ஏற முடியாது. அது எப்படி ரொம்ப தான் தள்ளி தான் அது நிற்கிது. கைஸ் ஸ்னேக் எடுத்துக்குமா? என் கசன் எடுத்துட்டேன். விடுங்க. என் தம்பி கொடுத்து இது ஸ்னேக்காக இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்று, எங்கள் தம்பிக்கு ஒன்று, என் கசன் ஒன்று. கரெக்டாக மூணு பேருக்கும் ஒன்று ஸ்னேக்காக எடுத்தோன்னே கிடச்சிருச்சு. ஏன்னா டாக்டர் கிளாஸ்க்கு 2 ஸ்னேக்காயில் 2 பேனேஜ் கொடுத்துருவாங்க ஸ்டார்டிங்கே. அதனால தான். ஸோ ஓகே பிரச்சனை ஜாலியாக இருக்கும். நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம், நீ பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்குள்ளே வந்து ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இடிக்குது லைட்டிங் லைட்டு நம்ம மேலே அடிக்காது சார். லைட்டிங் லைட்டு எங்கேயும் என் தம்பி குதிச்சானே. ஐயோ எஸ் பக்கத்தில் ஏதோ வில்லேஜ் வந்துச்சாங்க. அதனால தான் என் தம்பி நின்ட்டான். வில்லேஜ் வந்து நம்மளை முடிச்சிடுவாங்க கைஸ். அதனால் சேஃப்டியாக இருக்கணும் கைஸ். வில்லேஜ்னால கன்ஃபார்ம் நம்மளை முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து காலையில் உடனே வில்லேஜ் லூட் பண்ண போகிறோம். அதுதான் நான் போகிறேன். ஸோ ஜாம்பி இருக்க அவனை அடிச்சா ட்ரை பண்ணி அடிக்கவே இல்லை இந்த வார்மர் ட்ரெயின் வச்சுக்கனால. கைஸ் நான் தான் என்கிட்ட இந்த கேம் விளாண்டுருக்கேன். அதனால தான் கைஸ் எனக்கு வந்து இந்த கேம் விளாண்டுருக்கேன். ஓகேவா? அதனால் என் தம்பியை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இவங்க முடிச்சது இல்லை. அதனால் நான் அவங்களுக்கு முடிக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ பாவம் முடிப்போமான்னு நிக்கோ டெஸ்லா பாஸ் ஃபைட்டும் பண்ணுறோம். அதுக்காக தான் முக்கியமாக வந்திருக்கோம். கேமையும் முடிச்சு நிக்கோ டெஸ்லா பாஸ் ஃபைட்டையும் முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே கல்ல 2 மாங்கா கண்ணா 2 தின்ன ஆசையா அந்த மாதிரி முடிச்சிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வில்லேஜ் இறங்கியாச்சு. ஸோ நான் ரைஃபிள் இருக்கனால ஸோ எடுத்து சிங்கம் இறங்க. ஐயோ என் தம்பி வெளில இருக்கனால நீ இடம் விட்டுட்டேன். ஐயோ டே சாவுடா ஜஸ்ட் மிஸ் சொன்னு கடிச்சிட்டு சொல்லி விட்டுருந்தா. ஓகே ஆடுறா போடி அடி. ஓகே வேறு எங்கே இப்படி நான் 2 டேஸ் கைஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டு தாங்க வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்ச டெய்லி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் போட்டிருக்கீங்க. பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதான் கைஸ். ஓகேவா? ஸோ ஜாம்பிஸ் ஃபுல்லாத்தையும் அட்டாக் பண்ணி ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே கோடு வந்து பேங்க் கோடு வந்து 51654. ஓடிடுவோம். சரி கைஸ் நம்ம இப்போ போடுவோம் 51564 பட்டாச்சா வந்துச்சு. ஒரு பாண்டை 1 2 3 4 5. ஓகே 5 வந்துருச்சு. ஓகே 100 வந்துடும். நான் என்ன கைஸ் 100 வரல இன்னும் வச்சுடுங்க வந்துடும் போல. சரி இப்போ வந்து வேறு என்ன இருக்குது? என்ன ஐட்டங்களோ பட்டின் பேக்கினிலே தொட்டு நான் பாடிட்டுருக்கேன். ஓகே ரெவால்வர் ரைஃபிள் எடுத்தாச்சு. இப்போ வந்து ரைஃபிள் எடுத்து ஓகே ரெவால்வர் ரைஃபிள் வந்து எங்கள் கசன் எடுத்தாங்க. ஓகேவா? புதுசாக வந்துருக்குது அப்டேட்டில். ரைஃபிள் நான் பார்த்ததே இல்லை. சரி ஓகே அதை எங்கள் கசன் காட்டிடேனில் பார்த்துக்கோங்க. புது அப்டேட்டில் வந்தது அப்படி இது. ஓகே இப்போ வந்து புக்கா இதை எடுத்து ஃபோனில் போட்டுருவோம். குரூசிக்ஸ் நமக்கு தேவை விற்கிறதுக்கு. ஓகே பேரல் ட்ரைவர் வாட்டுக்க கோடு இருடா கோலெலாம் எடுத்து வச்சுட்டு இது பண்ணுவாங்க. எனக்கு ஒரு கோலோடு எடுத்துட்டேன். கோலெலாம் ஃபுல்லாக உரம் எடுத்து வெல்ட் பண்ணுவோம். என்னடா இருங்கடா வெல்ட் பண்ணுவோம். வெல்ட் பண்ணி வந்தாச்சு. ஸோ கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட இருக்க எல்லா காசையும் கீழே போட்டு ட்ராப் பண்ணிட்டு காசை ஃபுல்லாக எடுத்துட்டேங்க கைஸ். உங்களோட காசு எவ்வளோ தெரியுமா? எனக்கு தெரியல, பார்ப்போம். எவ்வளோ 210 இருக்குது கைஸ். ஸோ நம்ம எல்லாருமே இப்போ காசு கம்மியாக வந்துருச்சு. ஸோ ரைஃபிள் வந்து அப்படியே எடுத்துக்குவோம். ஓகே ரைஃபிள் எடுத்தாச்சா? இப்போ ரைஃபிள் ஆனுமோ உனக்கு அவங்களுக்கு ரைஃபிள் ஆனுமோ வாங்கி கொடுத்தாச்சு.
ஸோ பாக்ஸ் ஆஃப் மெட்டல் சீட் இருக்குது, பட் நம்மகிட்ட காசு இல்லை. போச்சா சொல்லிட்டு டென்ஸ் ஆகிட்டேங்க. அப்புறம் பார்த்தா இங்கே கோல்டு இருந்துச்சு. சரி இங்கே வேறு காசு கிடைக்குன்னு பார்த்து நானும் ஒரு ஹவுப்பில் இருந்தேன். பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு இருக்கேன். பார்ப்போம் என்னென்ன நடக்க போதோ தெரியல. பார்ப்போம் அப்படின்னு தான் இருக்குது. பார்த்துக்கலாம் அப்படி தான் கைஸ் நான் இருக்கேன். ஓகேவா, பார்ப்போம். ஏதோ இருக்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஓகேவா கைஸ், இங்கே காசு போடு கைஸ், எடுக்காம விட்ருக்கீங்க கைஸ் இந்த காசெல்லாம். சூப்பரே, வேறு அளவில் 150 வந்துருச்சே. இப்போ நான் அசால்ட்டாக எங்கள் காசு இன்னும் காசு இருக்காமல எடுத்துட வேண்டியதான் கைஸ். ஒரு மெட்டல் சீட் என்ன 2 மெட்டல் சீட் வாங்கிடலாம் கைஸ். இப்போ பிரச்சனையே இல்லை. ஃபுல்லாக ட்ரெயினை இப்போ கவர் பண்ண போகிறேன் பாருங்கள். கவர் பண்ணுற பண்ணல சும்மா நொறுக்கி விட போகுது ட்ரெயினே. எதாவது தூக்கி போடுங்கடாங்கிட்டு. டேய் அவரை காசு இந்த போயிருண்டா. பிளண்டர்ஸில் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம்டா. தூக்கி போடுங்கடாங்கிட்டு எடுத்து தூக்கி போடுறாத. தூக்கி போட்டு சாத்துறா யாரான்னு தூக்கி வாங்க உரமா தூக்கி வச்சு. அது தேவையான இல்லை நமக்கு. ஓகே, மெட்டல் சீட் ஒன்று வச்சு அதை அப்படியே எடுத்து விற்றா வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்க மெட்டல் சீட்டை இங்கே ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணால் எங்கே இருக்கா ஜஸ்ட் பொறுமை நிதானம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை கடையில் விட பெரியன்னு சொல்லிட்டு பொறுமையாக நான் வந்து மெட்டல் சீட் வச்சு பிளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் கசனோட வந்து நான் வந்திருக்கனால என் கசனோட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ நிறையவே அவன் ஹெல்ப் பண்ணுறான். நானும் அவனை தான் முடிக்க போகிறேன். ஏன்னா என் தம்பி என் தம்பி கசனில் என்னை தமிழில் ஆட் பண்ணலன்னு கேட்காதீங்க. ஏன்னா இப்படி தான் வந்து ஆட் பண்ணல. அது வந்து ஆட் பண்ண ரொம்ப நேரம் ஆச்சு கேஸ். அதனால நான் என்னோட ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால தான் என்னோட ஆட் பண்ணியிருக்கேன். டே கசின் பார்த்துருந்தா உனக்கு மனசுக்கு அதனால் ஆட் பண்ண முடியல. ட்ரை பண்ணி ஆட் பண்ண முடியல. சரி பரவாயில்ல விடுங்க. ஓகே அப்படின்னு மனசுக்க மாட்டான். சரி மெட்டல் சீட்டை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணேன் 7 ஆட் பண்ணேன். அதனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால ஆட் பண்ண சொன்னால் ஆட் பண்ணவே மாட்டேன்னுருச்சு. அதனால தான் இங்கே என்னோட ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததில் உங்களுக்கு என் கசனோட இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, என்ன ஸ்டீன் எடுத்து கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக ஓகே கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இப்போ இங்கே ஒன்று இருக்கா, இங்கே எடுத்து கரெக்டாக இங்கே வச்சுருவோம். ஓகே சூப்பராக அடைச்சா. இது இங்கே எடுத்து கரெக்டாக அங்கிட்டு நல்லா என்ன போகிறேன் இங்கிட்டு முடிவிட போகிறேன். இங்கே அங்கிட்ட வைக்கிறது வேஸ்ட்டு. நல்லா இங்கிட்ட வச்சுட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு நல்லா தெரியும். ஓகே ஃபஸ்ட்டு டோரை வைப்போம். கரெக்டாக வைப்போம். இருங்க ஃபஸ்ட்டு நான் என் கசன் வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். கசன் வைக்கிறான் கரெக்டாக. அப்போ ஆகிடா கரெக்டாக இங்கே நடி நைட் ஆயிடுச்சு கீஸ். இங்கே பண்ணுறதுக்குள்ளே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. எங்க கீஸ் கரெக்டாக என்னடா அது வரவே மாட்டேங்குது. ஐயோ இது தான் அசால்ட்டாக இருக்குது. சாமி வீட்டில் வந்துடுமே ஐயோ இதுங்க. இப்போ நம்ம வெளியவே போக முடியல. என்னடா நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுங்க கரெக்டாக இங்கே ஓகே சாச்சா. கொஞ்சம் கஷ்டம் தான் வந்து ஓகே இப்போ வேர்ல்ட் ஃபைட்டோட. அதனால் வேர்ல்ட் ஃபைஸை நமக்கு நிறைய கிடச்சிட்ருக்காங்க. வேர்ல்டு சூப்பரு, வெரி குட், பென்டாஸ்டிக் கீஸ். ஸோ வந்து அதுனா இத்தனை வேர்ல்டு கொடுக்குறாங்க. என் கஷ்டம் உள்ளே எடுத்துகிட்டே இருக்கேன் வேர்ல்டுலாம். ஸோ இன்னொரு மெட்டல் சீட் கூட வாங்கலாம். பட் நாங்கள் அது வாங்க மாட்டேன். போயிருங்க தானே சொல்கிறேன். எங்கள்கிட்ட கொஞ்சம் என் தம்பிட்டு என் கசின்ட்டு ஒரு 5 ரூபா இருக்கான். அது என்கிட்ட கூட அது அவனே எடுத்துக்க சொல்லிட்டேன். இப்போ வந்து அவன் வாங்குறானா. ஓகேவா, புல்லட் என்கிட்ட வந்து கொஞ்சம் தான் காசு இருக்குது. ஓகே அப்படியே நம்ம இருக்க எல்லா காசுக்கும் புல்லட் வாங்க போகிறோம் நாங்கள். ஐயோ ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் வேறு. சரி கசன் வாங்கிட்டோம். அதை எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து இங்கிட்டு போயிட்டு ஏதாச்சும் இன்னொன்று இருக்குது. அதையும் எடுத்து நம்ம விற்றுட்டு இந்த 20 ரூபா இருக்கா, இந்த 20 ரூபாய்க்கு நம்ம நாங்கள் இது எடுத்துக்குவோம். இதை எடுத்துக்குவோமா. நம்ம இன்னொரு புல்லட் வாங்கிக்குவோங்க ஈஸிக்கா. சரி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இப்போ இடத்துக்கு கிளம்பலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செக் போஸ்ட் கிளம்பிடலாம். ஓகே 20 கிலோமீட்டருக்கு போகல. என் தம்பி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் போல். என் தம்பி ஃபோனில் சார்ஜே இல்லை எங்கீஸ். இப்போ நாங்கள் வேறு ரொம்ப நேரம் ஆகிட்டோம் ஃபஸ்ட் செக் போஸ்ட்லேயே. ஸோ இதுக்கடுத்து நாங்கள் அவ்வளோ வெயிட் பண்ண மாட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நான் இதுக்கடுத்து எங்கேயும் அவ்வளோ பெருசாக ரூட் அடிக்க போகிறதில்ல. ஏன்னா இங்கே இருங்க கான்ஸ்டியூஷன்லாம் இருக்காங்கலாம். இப்போ நிப்பாட்டினா நூறுக்கி விட்றாங்க. எனக்கு கேட்டிங்களா கௌபாய்ஸ் தான் சொல்லிட்டு பார்த்தா ஜஸ்ட்டு மிஸ்ஸுக்கு பேண்டேஜ் மட்டும் போடலை அவ்வளோதான். ஆனால் நமக்கு ஒரு நல்ல விஷயம்னா நமக்கு அந்த இது கிடச்சிருச்சு. சூப்பரே. இந்த குதிரை நெருப்பு குதிரை கேஸ் இந்த அப்டேட்டில் வந்துச்சு. ஓகேவா, அது அப்போக்லிப்ஸ் குதிரை அப்படி சொன்னாங்க. கீஸ் மாட்டிக்கிச்சா? மாட்டிக்கிச்சு கீஸ். என்ன கீஸ் நகரவே மாட்டேன்னு பார்த்தா மாட்டிக்கிச்சு போல கீழே அந்த இதில் குதிரை மாட்டிச்சு டயரில். இப்போ வெளியே போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாட் கேன் ஐ டூன்னு சொல்லிட்டு என் தம்பிகிட்ட நான் மைண்ட் ஹெட் இருந்தாலும் எங்களை பார்த்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஓகே இப்போ வந்து என்கிட்ட எல்லா கோபாய்ஸும் எடுத்து எங்கள் கசன்ட்ட கொடுத்துட்டு எங்கள் கசன் தான் வைத்தா அவனுக்கு 5 பவுன் கொடுப்பாங்க. அப்புறமா நான் தெரியுது கைஸ். அப்புறம் வந்து நான் அது மாதிரி சொல்லிடுறேன். காசு சொல்கிறேன் அப்போ அவங்களுக்கு புரியும். ஓகே காலைல ஆயிடுச்சா ஆக போதாங்க கைஸ். ஆனால் நான் வேமா செய்வாங்க. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். ஏன்னா நான் காலேஜில் அப்போ நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆள் சொல்லிட்டு அப்படின்னு தான் இருக்கேன். ஓகேவா, எவ்வளோ குதிரை இருக்குது. அதை இதில் போட்டுருவோம் ஃபர்னன்ஸில் போட்டாச்சு. இங்கே சேர்த்து கீழே வந்துச்சு கேஸ். அன்வெல்ட் ஆகிடுச்சு. அதனால் அதையும் எடுத்து வெல்டு பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ளே எனக்கு நிறையா பேர் இருந்தாங்க. நெருப்பு சாமிஸில் இருந்தாங்க. இங்கே சில இவங்கெல்லாம் இதில் இருப்பாங்க, கிரோஷன் மூலில் தான் இருப்பாங்க. நான் இங்கே இப்போ இருக்காங்க. சரி இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் போட்டு சொல்லிட்டேன். அவனுக்கு வந்து ஆபத்து அவங்க வச்சனால நான் அவங்களெல்லாம் எடுத்து போட்டு சொல்லிட்டேன். ஓகேவா.
ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வண்டி எடுத்து ஓடலாம்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா என்ன வண்டி ஓடுது, என் தம்பி இதை உட்கார மாட்டேன், உட்காந்துட்டேன். ஒரு வழியாக கஷ்டம் 2 உட்காந்துட்டாங்க. நம்ம கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஹாகிஸ் வில்லேஜ் பெரிய வில்லேஜ். ஏன்னா என் தம்பி வந்து என்னன்னா வெளியே போயிட்டாங்க பிகாஸ் சார்ஜ் குறைஞ்சி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஃபோன் என்ன பண்ணுறது, சார்ஜ் போடணும்ல, போச்சா அப்படின்ட்டு போகிறவன் சும்மா போகாமல் ரைஃபிள் எடுத்து போயிட்டேன் கீஸ். ஐயோ சொல்லிட்டு குரான் சொன்னால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கீஸ். அவன் அழுதுட்டு இருக்கேன் கீஸ். அதுக்கு போயிட்டு சம்மந்தமே நினைக்கிறேன் கீஸ். ரைஃபில் குரான் கீஸ், ரைஃபில் தான் கீஸ் கேட்டேன். குரான் சுவிட்ச் ஆஃப் போகுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் பரவாயில்ல, நான் போயிட்டு போகுது ஒரு ரைஃபிள், என் ரைஃபிள் தான் வந்துட்டு ரைஃபிள் எடுத்து வெளியே போயிட்டேன் கீஸ். என்ன பண்ணுறது, ரைஃபிள் ஆடணுமோ பூரா வேஸ்ட்டாக போச்சு. கிட்ட $100 கிட்ட வேஸ்ட்டாக போச்சு, $100 வேஸ்ட்டாக போச்சு, நாசமாக போச்சு. என்ன பண்ணுறது கீஸ். நம்ம ஒன்று மட்டும் விற்றுட்டோம், மீதி என் கசனை எடுத்துருவான். எங்கள் கஷ்டம் தான் வைக்க சொல்லியிருக்கேன். இருங்க வந்து வைக்கட்டும், வாடா இங்கிட்டு இருக்கேன்டா. ஓகே சார், அந்த கஷ்டம் வந்துட்டேன் விற்றுட்டாங்க சார். அவன் என்ன இன்னும் வரலன்னு பார்த்தா எங்கள் கஷ்டம் ஏற்கனவே முடிச்சிட்டாங்க சார். 5 இதெல்லாம் முடிச்சிட்டாங்க. நான் இது தெரியாமல் 5 பாண்டுக்காண்டி அவனுக்கு வேகமாகவே பண்ணேன். ஸோ சேடான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுச்சு சார் எனக்கு. பட் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அதெல்லாம் விட்டு கன்று வாங்கலான்ட்டேன். கன்று புல்லட் வாங்கலான்னு பார்த்தா இவங்களுக்குள்ள அப்படிங்கிற இது வாங்கணும்னு நினச்சேன். ஓகே இது மெடல் ஷீட்லாம் இருந்துச்சான். சரி சஸ்பெக்ட் இதையும் வாங்கிட்டு 2 வாங்கி நானே போட்டுருக்கேன். எங்கள் அசன்ட் வந்து மைனர் ஹேட்டும் இருக்குது, ஹெல்மெட்டு ஜஸ்பேட் வச்சுருக்கேன். நான் வந்து வெறும் இது மட்டும் தான் வச்சுருக்கேன். என்னது இது, அது பேர்னா கையில் போடுற ஷோல்டர் ஆர்மரும் செஸ்ட் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ 2 செஸ்ட் பிளேட்டு ஷோல்டர் ஆர்மர் தான் நான் வச்சுருக்கேன். அவன் வந்து மைனர் வச்சுருக்கேன். நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம் மைனர் ஹேட்டு. ஓகே அவனுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்துருவேன். இது ஷோல்டர் ஆர்மரு காசு இல்லை இப்போ, அதனால தான். நெருப்பு குதிரை இங்கே இருக்கா. நெக்ஸ்ட்டு இன்னும் 3 அப்போகலிப்ஸ் குதிரை இருக்குது. அதெல்லாம் பாப்பா எடுக்க முடியாது, முடிஞ்சால் எடுப்போம். ஓகேவா. ஸோ வந்து நைட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து நான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறேன். ஓகே எங்கள் கசின் ஒரு நோட்ஸ் கால் இருக்கான் கூடான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்துருக்கான். அதனால் என்கிட்ட 0 சிக்கல் தான் இருக்குது. அதனால் அதை எடுத்து ஒரு 2 பேண்டேஜ் என்கிட்டயே. ஸோ 2 பேண்டேஜ், ஒரு பேண்டேஜ் ஒரு ஸ்னேக் ஆயில் இருக்குது. ஓகே நான் இப்போ வந்து நான் என்ன பண்ணேன் பார்த்தேன்னா, ஸோ பேசிங்கன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இதில் இது சீட்டில் உட்காந்துட்டு நைட் ட்ராவல் பண்ண போகிறேன். நம்ம நிக்கோலா டெஸ்லா பாசம்லாம் நிக்கோலா டெஸ்லா பேஸ் அந்த இடம் வந்தோடனே நம்ம நிப்பாட்டணும். நைட் ட்ராவல் பண்ணுறது இது சேஃப் இல்லை தான், பார்க்க முடியாது தான். பட் நான் பார்த்துருவேன். அதெல்லாம் நம்பிக்கை தான் அப்படி வாழ்க்கை சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். ஸோ மெடல் ஷீட் இருக்குது, அதை அப்படியே எடுத்து சுருக்கிட்டாச்சு. எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது போகிறப்ப, அதனால தான் கீஸ். இன்னொன்று இருந்துச்சு கீழே கிடந்தாருனா அதையும் எடுத்து டரட்டி எடுத்தேன், இங்கே போட்டேன். ஓகே நமக்கு எதாவது ஈஸியாக தெரியும், எப்படி பார்த்தா தெரியும், அதோட சூப்பராக தெரியுங்க சார். அதனால் கீஸ் நான் இப்போ வந்து ஈஸியாக போயிட்டுருக்கேன். உங்கள் பஸ்ஸுனால் இருக்கிறது பிரச்சனையே இல்லை. நம்ம வாட்டுக்கு இப்படியே போயிட்டு போகிறோம்ல நிக்கோலா டெஸ்லா பஸ் டக்குன்னு இறங்கிடுவேன். அதான் பிளானிங். ஓகேவா, பிளானிங் ஆல்வேஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். எங்கே கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்கவே மாட்டேங்குது. நிக்கோலா டெஸ்லா பேஸே கிடைக்க மாட்டேங்குது. நான் அங்கே வேகமாக நான் ரொம்ப வீடியோ ஸ்பீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா 1 மணி நேரம் இருந்துச்சு. இது 2 பாட்டாக போட்டிருப்பேன், பட் போடாமல் விட்டுட்டேன். ஏன்னா இப்போ நான் இறங்கி அடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பூரா வேல்ஃபே நான் போட்டதில் போகிறீங்க. இதுக்கு நான் கீழே ஹெல்த் ஏற்றுற குதிரை இருக்குது சார். ஐயோ போடுற சாப்பிட எங்கள் அசிஸ்டன்ட் என்ன பண்ணியிருக்கேன், குதிரையை போட்டு சொல்லிட்டேன். அவங்களே போட்டு சொன்னான். அட பாவி பரவாயில்ல விட்டு அப்படின்ட்டு நான் வந்து ஏறி உட்காந்துட்டேன். ஏன்னா செத்தாலும் நமக்கு அந்த பொருள் யூஸ் ஆகும், அதோட பவர் நமக்கு யூஸ் ஆகும். அதனால தான் செத்துட்டு போட அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்லுங்கள். நான் நினச்சேன் அது விரோட அப்படிலாம் நினச்சேன். நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு வேர்ஃபே அடிக்காமல் அதையும் அடிக்காமல் கரெக்டாக குதிரையை போட்டு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன் கைஸ். நேக்கா நான் தான் செத்துருப்பேன், கொஞ்சம் விட்டுருந்தா தப்பிச்சுட்டு எப்படியோ இப்படி பார்த்துக்கலாம். சொன்னேன்ல நான் ப்ரோ பிளேயர் கைஸ், ரசன் தமிழா கேமர்ஸில் அப்படி தான். ஓகே சரி ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா சில நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா அது இங்கே ஒரு இது இருக்காங்க, ஒரு அவுட்லார் பண்ணி இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது, இது கேஸ்டலு போகலாம்னு நினச்சேன். கடை நைட்டாக போய் மைக் வாய்க்கு போச்சு ஓகே. நைட்டாக மாதிரியே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே போக ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் செத்து போயிட்டுனா ரிவே பண்ண வரமாட்டேன். ஏன்னா அங்கே அவனே யாராச்சும் ரிவே பண்ணணும். பார்த்தீங்களா இப்போ தானே பார்த்தீங்க வேல்ஃப் அத்தனை பேர் அடிக்கிற போய் நான் பண்ணிட்டு தானே. அதெல்லாம் வந்து அவனே நானும் பாவா, அதனால் நான் அங்கேயே இருந்துக்கிட்டேன். பட் அவன் சூப்பராக ஆடுவாங்க. 99 நைட்ஸு இந்த ஃபாரஸ்ட் தான் நம்ம கூட விளாண்டு அவன் தான் நிறையா ஃபைட்டு முடிச்சிருப்பான். செத்துட்டு போயிருப்பேன். பட் இல்லை இதில் நான் சாக மாட்டேன், அவங்க செத்துருப்பாங்க. அதான் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அதுதான் கைஸ் நம்ம வந்து ப்ரோ பிளேயர் கைஸ். இதில் வந்து டெட் ரேஸ் வந்து நம்ம ப்ரோ பிளேயர் தான். ரெண்டாவது ஒரு 6 மணி வச்சுருக்கேன், 7 வச்சுருக்கேன். அது போக 100 பாண்ட் வச்சு 120 பாண்ட் வச்சு எங்கள் கசனுக்குலாம் கிஃப்ட்டு கிளாஸ்லாம் கிஃப்ட் பண்ணி இப்போ திரும்பி பாண்ட் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன்னா பார்த்துக்கங்க கைஸ். எல்லாம் திறமை தான் விடுங்க. ஐயா இல்லைன்னா சரி ஃபீட் இருக்குது அதாங்க ஃபஸ்ட்டு. ஐயோ போச்சே மழை பெய்யுது. ஐயோ நிட்டுறாது ஓடுறா கைப்புள்ள ஓடு 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 ஜஸ்ட் மிஸ் கைஸ். மழை நைட்டு கைஸ், லைட்டிங் நைட்டு நான் முடிச்சிருப்பேன் ஐடி. அதனால் வெளியே உள்ளே ஓகே. இப்போ வந்து பக்கத்தில் கோல்டு இருக்குது, அதை எடுத்துடுவோம். அப்படியே கோல்டு என் கசன் சொல்லிட்டு நான் உள்ள போடு. ஓகே ஈஸ் இவன் வந்து அசால்ட்டாக அவங்க இது இந்த பேஸே அடிச்சிடுறாங்க, அவங்களே அடிச்சிடுறாங்க. ஓகே நம்ம வந்து
ஃபியூலில் கிடச்சிட்டாங்க. ஸோ ஃபியூல் எடுத்து அப்படியே போட்டுருவாங்களே கூழ்னே கிடச்சிருச்சு. நமக்கு வந்து இதுக்கு பிரச்சனை இல்லை. வேகமாக 80 கிலோமீட்டர் போயிடும் நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம் தெரியுமா? கரெக்டாக அது நான் திரும்ப கரெக்டாக இந்த நேரம் திரும்ப பார்க்க முடியும். ஓகே இது வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 30 ஓகே ஸ்பீட் பண்ண தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் நம்ம கரெக்டாக 51 கிலோமீட்டர்ஸ் அந்த 51 கிலோமீட்டர் சரியாக இது சரியான்றேன் போயிருக்கோம் கைஸ். ட்ராவல் பண்ணியிருக்கோம். உனக்கு ஜஸ்ட் 27 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் இன்னும் 53 டேஸ் தானே. ஸோ போய்ட்டு நம்ம அசால்ட்டாக 80 கிலோமீட்டர் முடிச்சு கைஸ். நிக்கல் டெஸ்லா பேசு இறங்கடா ஜம்பு இப்படி பேசி பார்க்க மாட்டேன் சிங்கிள் எபிசோட் என்னோட தப்பு. ஆனால் நைட் எயிட்ஸ் நைட்டாக போது நமக்கு வேணும் நம்ம முடிச்சிடலாம். இது ஸோ கரெக்டாக கால் ஆன அப்படியே காலையில் ஆடின உடனே எடுத்தேன் பாரு உடனே சொல்லிட்டு உள்ளக்கி போயிட்டு உள்ளக்கி இறங்கி அந்த நிக்கோடஸில் ஸ்பான் பண்ணுறோம். அங்கே இருக்க வர சாம்பிஸ்லாம் அடித்து ஓட விட்றோம் கைஸ். அரங்கம்மா திருட்டுமே விசில்ப்பாக கட்டுமே சொல்லிட்டு நொறுக்கிட்டு போகிறோம் கைஸ். அதான் கைஸ் இப்போ வந்து பிளானே. ஓகேவா? ஸோ மறக்காம வீடியோ பார்க்குற லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்காக ப்ளீஸ் கைஸ். ஓகேவா? ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு என்னடா தமிழ் முடிஞ்சலாம் ஓரளவுக்கு தமிழ்லாம் கட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் சார் எனக்காக ப்ளீஸ் கைஸ். வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். 36 செகண்ட்லாம் பார்த்து வெளியே போயிருக்கீங்க நிறையா பேர். எனக்கு பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு கைஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு விளாண்டு போடுறேன். நீங்கள் யாரும் பார்க்காட்டி கஷ்டமாக இருக்குது கைஸ். ஓகே ப்ளீஸ் எனக்காக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஸோ மூலையில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் கரெக்டாக எங்கள் அசன் இங்கே அங்கிட்டு போய் நிற்க சொன்னேன். இதில் போய் நிற்க சொன்னேன் அவனை. அப்புறம் நம்ம வந்து ஆன் பண்ணிட்டு மேலே இறந்து உட்காந்துடணும். எடுத்தேன் பண்ணிட்டு உங்களுக்கு நின்றுங்க கைஸ். ஓகே இப்போ வந்து உள்ளே வருவாங்க அவங்க வர அப்படி அடிப்பேன். எப்படி வர அடிப்பேன் கைஸ். வட்டு அடிப்பேன். அதான் கைஸ் சொல்கிறது. சொல்லி நோகாமல் நொங்கு சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான். அவனை மட்டும் வர வச்சு நம்ம அவனை அடிச்சிடணும். நம்ம பிளானிங் ஓகே எங்கள் அசன் ஒருத்தன் போயிட்டான். ஆனால் எங்கள் அசன் அடிச்சிட்டான். ஆனால் நம்ம சொன்னல வரவே மாட்டாங்க கைஸ். எவனுமே எங்கடா இருக்கீங்க கைஸ். முன்னாடிலாம் எவ்வளோ வருவாங்க கேட்டுருவாங்க கைஸ். கொசன்னு வருவாங்க கைஸ். சும்மா பொதன்னு வந்துட்டே இருப்பாங்க கைஸ். முன்னாடிலாம் இப்போ வர மாட்டேறாங்க கைஸ். ஏதோ அப்டேட்டில் மாற்றிட்டாங்க போல கைஸ். கேம் கொஞ்சம் ஈஸியாகிறாங்க கைஸ். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ முன்னாடி அப்டேட்டில் கேம் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது கைஸ் அப்டேட்டில் கேமு. இந்த அப்டேட்டில் ரொம்ப கேம் ஈஸியாக இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக இருக்காங்க பாருங்க கைஸ். இப்போ தான் இது வரைக்கும் டோட்டலாக 5 சாமி தான் பார்த்து 5 பேர் தான் பார்த்துப்பேன். 5 டாக்டர் தான். அங்கே 2 வெளியே ஒரு 3 அடித்தேன். இப்போ எங்கள் கசன் அங்கே கசன் 3 இருக்கான். ஸோ 8 வச்சுருக்கோமா 8 ஓகேவா? ஸோ கம்மியாக கைஸ் இருக்காங்க என்னன்னே தெரியல கைஸ். முன்னாடிலாம் 100-200 வருவாங்க. எவ்வளோ மொத்தமாக தீர்ந்து போயிருங்க கைஸ். இப்போ தான் அப்படி இல்லை கைஸ். கம்மியாக இருக்குது கைஸ். ஸோ வந்து லைட்டிங் நைட்டு பிரச்சனை இல்லை நமக்கு வந்து. ஏன்னா நிக்கால்டஸில் ஸ்பான் பண்ண அன்றைக்கி லைட்டிங் நைட்டு தான் வரும். அதனால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு நான் வாடகை இருப்பேன். இன்னும் வரவே மாட்டாங்க எவனுமே கைஸ். போச்சு சரிங்க கால் நாளைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஸோ கைஸ் இப்போ வந்து வெளியே வேம்பேர் நைட்னால வேம்பேர்ஸ்லாம் வெளியே நின்றுருந்தாங்க. அவங்கெல்லாம் அடிச்சு போட்டு வச்சு ஓகே வராங்களா அவனு வரமாதிரி தெரில கைஸ். ஸோ ஓகே ஒரு வேம்பேர் அடித்தோம்னா ஒரு வேம்பேர் விற்றோம்னா ஒரு ஆன்மோ கைஸ். ஒரு 24 ரைஃபிள் ஆன்மோ கிடைக்கும். ஐயோ கைஸ் நான் எங்கள் அசன் இப்போ வெளியே போயிட்டு வர சொன்னேன். அதனால் நிறையா சாமி சொன்னாங்க கைஸ். எங்கள் அசன் கொஞ்சம் தூரம் கொண்டு வருவாங்க போல. டேய் சாவுடா டேய் சாவுடா அப்போ கைஸ் போட்டு வச்சு. ஆனால் என் கசன் நான் தான் அனுப்பிவிட்டு வெளியே போடான்னு அதான். இப்போ சரி நம்மளோட என்ன எப்படிங்க எப்படி வந்தீங்க தம்பி தம்பி செத்தாச்சு. எங்கள் கசன் திரும்பி இறங்க சொல்லியிருக்கேன். இறங்க மாட்டான் பயப்படுறேன். நீ வாடா நான் ஒன்று யாரை அவனை அடிப்பா சொல்கிறது அப்படின்னு. ஐயோ வர்றா சாவு செத்தாண்டா சேகர்னு சொல்லிட்டு போட்டு வச்சவங்கள. ஏன்னா எதுக்காக அப்போ பணம் போட்டு என் கசன் திரும்பி வெளியே போய் கொண்டு வர சொன்னேன். என்ன அடிக்கிறேன் சாவுடா செத்த வயலே. ஓகே நம்ம ஃபுல்லாக பாண்டி எடுத்துடுவோம். ஓகேவா? பேண்டெலாம் எடுத்துகிட்டு இங்கே ஒரு பாண்டி வேறு இங்கே பாண்டி இருக்குது. பாண்டியில் இருக்கிறது கண்ணி எடுத்தாச்சு கைஸ். நம்ம அந்த கணத்தை அடிக்க முடியும். செங்கோட பாஸ் ரைஃபிள்லாம் அடிச்சு வச்சுருக்கேன். நம்மளை முடிச்சிடும் அசால்ட்டா. இன்றைக்கி ஃபைட்டில் என்ன நடக்க போதோ தெரியல. பார்ப்போம். நான் பார்ட் 1 போடலான்னு நினச்சேன். ஸோ பார்ட் 1 போட்டேன்னா நான் இன்றைக்கான வீடியோ நேற்று ஒரு நாள் வீடியோ போடாமல் இருப்போம். அதுக்கான வீடியோ வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நான் பார்ட் 1 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நான் 2ஆக போடுறதுக்கு பதிலாக ஒன்றாவே 2 சேர்த்து போட்டேன்னா அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? டோட்டலாகவே நான் உங்களுக்கு 21 நிமிஷம் போட்டிருக்கேன். ஃபுல்லாக பார்ப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால நான் போடுறேன் கைஸ். எனக்காக லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க கைஸ் ப்ளீஸ் எனக்காக. ஸோ பார்ப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பி தான் நான் இருக்கேன். ஸோ நம்பிக்கையை நீங்கள் வீணாக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் பட்டனை ஆளில் போட்டிங்கன்னா நம்ம வீடியோ போட டான் வந்துடும். டெய்லி ஒரு 7 o'clock இது 7:30 போல் வந்துடும். ஏன்னா அப்போ தான் நான் வந்து விளாண்டுட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து 4 மணி ஆகி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 5 மணி ஆகி அதுக்கு அடுத்து உங்களுக்கு நான் கேம் ப்ளே பண்ணி அதை எடிட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னா பாருங்க கேஸ். எவ்வளோ நேரம் பார்த்துக்குங்க. நான் இவ்வளோ நேரம் கேம் நடக்கிறேன். எவ்வளோ நேரம் அதனால தான் கேஸ். ஓகேவா? எனக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் ஃபுல்லாக.
ஸோ நம்ம வந்து நைட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் தான் சர்வே பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே பிரச்சனையாக வருது. ஸோ ஃபுல்லாக வேம்பேஜ் அடித்து போட்டு சொல்லிட்டு நமக்கு காசு கிடைக்கிது. அதெல்லாம் வேகமாக எடுத்தாச்சு. நம்ம காசு போடல தெரியுமா, 226 இருக்குது. ஸோ அதை அடுத்து நம்ம டக்குன்னு போய் என்ன பண்ண போகிறேன், புல்லட் சும்மா நொறுக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது நம்மள்ட்ட வந்து இது வாங்கிச்சு, மைனர் ஹேட் வாங்கியாச்சு. ஸோ 2 கோல்டு மெடல் வாங்கிடுவோம். அது போக இருக்க காசு பூராமே நமக்கு புல்லட்டு தான். ஓகே கைஸ், ஃபுல்லாக ஆன்மோ தான் வாங்க போகிறோம். ஸோ கன்ஸ்மித் இருக்குது, ரைஃபிள், இங்கே ஒரு ரைஃபிள் ஆனுமோ, இங்கே ஒரு ரைஃபிள் ஆனுமோ, இங்கே இது ஒரு ரைஃபிள் ஆனுமோ. ஓகே, 4 வந்துருச்சா, கலெக்ட். ஓகே, மீதி ரைஃபிள் ஆனுமோ எங்கன்னு தெரில, கடை விட்டுருங்க. இன்னொரு ரைஃபிள் ஆனுமோ ஒரு எடுத்துக்குவோம். இன்னும் 4 எடுத்துகிட்டு கடை 200 புல்லட் எடுத்துகிட்டு நம்ம வந்து போவோம் கைஸ். ஓகே, 200 புல்லட் எடுத்து தான் பிளானிங். ஓகேவா, நான் 200 வந்துச்சா, இப்போ என் கஸ்டம் 200 வந்துடும். ஸோ அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். ஸோ மறக்காம வீடியோ பார்க்கலாம். ஃபுல்லாக லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். பெல் பட்டன் நாளில் விட்டு ஏன்டா தந்தோன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, நான் அதை பார்த்து தான் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கைஸ். மனசெல்லாம் ஃபுல்லாக நான் போட்டு 36 செகண்ட் பார்த்துருக்கீங்க. என்ன கைஸ் இந்த வீடியோ 15 நிமிஷம் கைஸ் இந்த வீடியோ. 21 நிமிஷம் இந்த வீடியோ. 21 நிமிஷத்தில் 36 செகண்ட் பார்த்துருந்தீங்கன்னா நான் மீதி 21.36 செகண்ட் அந்த வீடியோ போட்டேன். 36 செகண்ட் பார்த்துருக்கேன். மீதி 21 நிமிஷம் நான் விளாண்டது எடிட் பண்ணது வாய்ஸ் ஓவர் கொடுத்தது மொத்தமாக வேஸ்ட்டாக போச்சு கைஸ். ஆவரேஜ் வீடியோ சொன்னால் என்ன கைஸ், எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கைஸ். ஸோ வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ் ப்ளீஸ், ஓட்டாமல். சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் கைஸ் நம்மகிட்ட இருக்குது, 6 தான் இருக்குது. பெல் பட்டன் ஆல் பண்ணி சப்ஸ்கிரைபர் பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க கைஸ் எனக்காக ப்ளீஸ். அதை பார்த்தது இன்னும் மனசு கேட்கல கைஸ். ஸோ ஓகே, எங்கள் அசன்கிட்ட கொஞ்சம் இருங்க நிற்போம். ஃபஸ்ட்டு எங்கள் அசன் இங்கே இது வெளியே போகிறான், அதனால் ஒரு வெயிட் பண்ணேன்னு சொன்னேன். நிறைய ஃபோன் வச்சுட்டேன். அதனால் ஓகே சார் கசன் வந்துட்டேன். ஸோ நம்ம ட்ரெயினில் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் போயாச்சு கைஸ். ஜஸ்ட் வி ரீச் 70 கிலோமீட்டர் கைஸ். ஸோ ஜஸ்ட் வி கோயிங் டு 80 கிலோமீட்டர். த லாஸ்ட் ஃபைனல் வார் ஹேஸ் ஸ்டார்டட்னு சும்மா சொல்ல நொறுக்கி விட போகிறாங்க. சொல்ல ஃபைட்டில் போய் சும்மா அரங்கமாக திரட்டுமே, அப்படி இல்லை தலைவை இறங்கட்டுமே, சரித்தம் எழுதட்டுமே நான் சொல்லிட்டு சும்மா உள்ளே இறங்கி நொறுக்க போகிறாங்க. இப்படியே பாஸ் என்ன அது தர்சன் கூலி ஐயோ இருங்கீஸ் வெளியில் குழம்பிடுச்சு. தசல் நடுவோம் இதுவா. ஸோ விடுங்க பாட விடுங்க. எங்கள் நம்ம வந்து கேம் டே பார்த்துருக்கோம். என்ன அது எங்கே போகலாமா, வேமா போடா. 75 கிலோமீட்டர் வந்தாச்சுடா, 76 கிலோமீட்டர் வந்தாச்சுடா, 77 கிலோமீட்டர் வந்தாச்சுடா, 78 கிலோமீட்டர் வரலடா. ஸோ ஐயோ லைஃப் பார்த்திக்குவோம். ஓகே லைஃப் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. 78 கிலோமீட்டர் வந்தாச்சுடா, ஃபைட்டு வந்தாச்சுடா. ஐயோ கைஸ் வெயிட் பண்ண போகிறாங்க. சரியா இருங்க, பி கேர்ஃபுல் ஃபார் த ஃபைனல் வார், த ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி நுடுக்க போகிறாங்க. சொல்ல இறங்கி ஐயோ என்ன அப்படி அடிக்கிறீங்க, குண்டக்க எறிகிறாங்க சமயம். ஐயோ அட்ரா 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 சவு சுத்தியா. ஓகே இது கொஞ்சம் சரி. ஓகே அவனை முடிச்சாச்சு. ஓகே அங்கெல்லாம் அந்த அடிக்கிறீங்க என்ன கொண்ட அடிக்கிறீங்க ஒழுங்காக குறிப்பிட்ட இல்லாட்டி நான் அங்கே போட எனக்கு பயமாக அவனை பார்த்தா ஐயோ லைஃப் ஃபஸ்ட் டைம் வேணும் ஐயோ சொன்னதுக்கு வேகமாக அடிக்கக்கூடாதா தம்பி, இந்த வெரி பேட் தம்பி. நான் அப்படியே எடுத்தே நான் ஓட போகிறேன் தம்பி, என்னை அடிக்கூடாது தம்பி. நான் ஓடுறேன் உன்னை முடிச்சு விட்டு வச்சுட்டு நம்மளை இது டேரக்டாக சளிச்சு முடிச்சுனாங்க நம்மளை டேரக்டாக வச்சு. ஸோ ஸ்டான்மோ எடுத்துக்குவோம். பாண்டி அன்மோ நமக்கு ரைஃபிள் அன்மோ கத்தோட எல்லாம் கிடைக்கிது. ஒன்றுமா பண்ணுறது விடுங்க. ஓகே ரைஃபிள் மேலே காசு எடுத்துகிட்டு நான் பாண்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே இங்கே இது எலிஃபென்ட் ரைஃபிள் இருக்குது, நல்ல பவர்ஃபுல்லான ரைஃபிள் அதுவும். ஸோ இந்த கேமில் வந்து எலிஃபென்ட் ரைஃபிள் பார்த்துருக்கோம், ரெவால்வர் ரைஃபிளாக எலிஃபென்ட் ரைஃபிள், அப்புறம் வந்து நார்மல் ரைஃபிள் வச்சுருக்கோம், அப்புறம் பிளண்டர் பஸ் எல்லா கண்ணுமே நம்ம இந்த கேமில் ஏகப்பட்டதை பார்த்துட்டோம். ஸோ வீடியோ பார்க்கலாம், லைக்கு சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். திரும்பி சொல்கிறீங்க லைக்கே பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, பெல் பட்டன் ஆளில் போட மாட்டேங்க, ஷேர் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறேன். எல்லாமே பண்ணுறீங்க ப்ளீஸ் ஷேர் கூட பண்ண வேணாம். ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அந்த பெல் பட்டன் ஆள் போட்டு வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு திரும்பியும் சொல்கிறேன் வீடியோ உள்ள பார்த்ததே பெருசு தான் எனக்கு இது பார்த்ததே போதும். அதுக்கு நம்ம மாற்றிடாதீங்க ப்ளீஸ். நான் இதையும் பாருங்க, இன்னும் 2 நிமிஷம் தான் அவ்வளோ இருக்குது, அதையும் பார்த்துருக்கணும். 3 நிமிஷம் தான் அவ்வளோ கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அப்படி பார்த்து டைம் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஓகேவா கைஸ். ஐயோ போச்சு ஐயோ கைஸ் லைட்டிங் நைட்டு மண்டில் அடித்த சத்து பெரிய கைஸ்ண்ணா. நிக்கோலஸை மட்டும் இப்போ இறக்கி விட்றாங்கடா, அவ்வளோதான் கைஸ். நம்ம நொறுக்கி விட்ருவாங்க கைஸ். நிக்கோலஸை மட்டும் இப்போ கொண்டு வந்தாங்கண்ணா வந்துடுவாங்கண்ணா நிக்கோலஸ்லாம். ஐயோ வந்துட்டானே நிக்கோலஸ்லாம் வந்துட்டானே கைஸ், நிக்கோலஸ்லாம் வந்துட்டேன் கைஸ். நான் சும்மா போனோம் நீ சாவுடா. ஐயோ லைஃப் குறையுதே. அட்ரா சாவுடா
ஓகே எங்கள் கசனையே போட்டு சொல்லிட்டேன் நிக்கா டெஸ்ட்ல. ஓகே போட்டு வச்சு எங்கள் கசனை ரைஃபிள் வச்சே போட்டுட்டேன். அப்புறம் நான் என்ன குறி பார்க்க தெரியல, கண்ணு தெரியல ஒன்று, அதனால தான் கேஸ். ஓகேவா? ஸோ ஓகே சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ வந்து எங்கே இவனையுமே காணாம கேஸ். இங்கே ஓகே எங்கள் கசனை இங்கிட்ட வர சொல்லிட்டேன் கேஸ். ஓகேவா? ஏன்னா அங்கிட்ட தான் மேலே ஏறிடுவாங்க, அவங்களுக்கு வழி தெரிஞ்சிடும். நமக்கு விட்டுனா இப்படியே நம்மளை பண்ண கீழே வர மாதிரி பண்ணுவாங்க. எங்கே இருக்காங்க என் கோபேஷ் இங்கே லிஃபன் டைப் வச்சு அடிப்போம். அடி. ஸோ ரீலோட் பண்ணிட்டு அடிப்போம். அடி. ஓகே இங்கே ஆகிட்டேன் அடிக்க. இங்கே கடா போய் பார்த்து அடிக்கணும் கேஸ். எனக்கு பயமாக இருக்குது. ஓகே கால் ஆயிடுச்சு. வேறு மாதிரி கேஸ் கால் ஆயிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் நிக்கா டெஸ்ட் தொங்க விட்டுருப்போம். இதாதிங்களா அங்கே தான் இருக்கேன், அங்கே தான் கிடக்கிறேன். ஸோ கிடக்கட்டும் எடுக்க இங்கே வேகமாக கேம் முடிக்கணும் கேஸ். நிக்கா டெஸ்ட் முடிச்சுட்டு கேமே முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, சும்மா மாசாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குற லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டென்ஷன் சொல்கிறேன். ஸோ சும்மா சொல்கிறேன் சொல்லுங்க, அது சொல்ல மாட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணியிருங்க. அப்போ தான் அவங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். நம்ம வேகமாக 1K ஃபேமிலி ஆக முடியும், 10K ஃபேமிலி ஆக முடியும். வி எஸ்கேப்டு ஃபைனல் டெஸ்டினேஷன் 80,000 மீட்டர் எஸ்கேப்டு ட்ராவல்டு கோயிங் டு வேறு மாதிரி நொடிக்காச்சு கேஸ். ஓகேவா? எனக்கு சூப்பரே. ஸோ வந்து மறக்காம வீடியோ பார்க்குறேன், லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம லாஸ்ட்டாக இந்த மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஓகேவா? சரி வாங்க ஃபஸ்ட்டு போகலாம். போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும். ஓகே கேஸ் நம்ம வீக்லி இதில் போப்போம். வீக்லியில் எங்கே இருக்குது வீக்லி? ஓகே வீக்லி பார்த்தாச்சா? ஓகே வீக்லி என்ன இருக்குது எல்லாம் முடிச்ச சாய்ஸ். ஓகே கேஸ் அப்புறமா பாய் ஃப்ரம் டிடிஜி பாய் 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 ஃப்ரம் டிடிஜி பாய் டாட்டா.